இது எங்கள் வீட்டு முருங்கைங்க. பூ எவ்வளோ பூ பாருங்க. பிஞ்சி, ஏகப்பட்ட பிஞ்சி, கணக்கில் அடங்காத பிஞ்சி. இதில் கொஞ்சம் இலைகள் கூட நாங்கள் பறித்து அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த சால்ட் வாட்டரில் டிப் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு மறுபடியும் காய வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம பவுட்ரு பண்ணி நம்ம எங்கேயும் அனுப்பணும்னு அனுப்பிடலாம். இந்த முருங்கையில் அவ்வளவு பூக்கள். ஒரே ஒரு முருங்கை தான் வச்சுருக்கோம். சொல்ல 2 கிளையாக இருக்குது கீழே இருந்து. நீங்கள் ஒரு முருங்கை வளர்த்தாலே போதும். அதில் இலைகள் நம்ம அடிக்கடி எடுத்து சூப்பு போட்டுக்கலாம். பூக்கள் வந்து ரொம்ப தாது விருத்திக்கு அருமையான ஒரு ஐட்டம். அதேமாதிரி பிஞ்சில் சூப்பு போட்டுக்கலாம். காய் வந்து அருமையான சத்து உள்ளது. அதனால் நம்ம வந்து வீட்டுக்கு ஒரு முருங்கை வளர்ப்போம். இது எங்கள் வீட்டு முருங்கைங்க. பூ எவ்வளோ பூ பாருங்க. பிஞ்சி, ஏகப்பட்ட பிஞ்சி, கணக்கில் அடங்காத பிஞ்சி. இதில் கொஞ்சம் இலைகள் கூட நாங்கள் பறித்து அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த சால்ட் வாட்டரில் டிப் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு மறுபடியும் காய வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம பவுட்ரு பண்ணி நம்ம எங்கேயும் அனுப்பணும்னு அனுப்பிடலாம். இந்த முருங்கையில் அவ்வளவு பூக்கள். ஒரே ஒரு முருங்கை தான் வச்சுருக்கோம். சொல்ல 2 கிளையாக இருக்குது கீழே இருந்து. நீங்கள் ஒரு முருங்கை வளர்த்தாலே போதும். அதில் இலைகள் நம்ம அடிக்கடி எடுத்து சூப்பு போட்டுக்கலாம். பூக்கள் வந்து ரொம்ப தாது விருத்திக்கு அருமையான ஒரு ஐட்டம். அதேமாதிரி பிஞ்சில் சூப்பு போட்டுக்கலாம். காய் வந்து அருமையான சத்து உள்ளது. அதனால் நம்ம வந்து வீட்டுக்கு ஒரு முருங்கை வளர்ப்போம்.